மு.க. ஸ்டாலின் அதிகாரம் பறிப்பு, திமுகவுக்கு செக் வைத்த உயர்நீதிமன்றம். மேல்முறையீட்டு மனுவுடன் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடிய திமுகவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட கேவியட் மனு. ஆளுநர் ரவி செய்த அதிரடி சம்பவத்தால் அதிர்ச்சியில் அறிவாலயம். வணக்கம் நண்பர்களே. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி போட்ட உத்தரவு காரணமாக ஒட்டுமொத்த திமுகவும் ஆட்டம் கண்டு கிடக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய ஆவணங்கள் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு மீது தமிழக பொறுப்பு DGP வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில்தான் அதிமுகவின் இன்பத்துறை MP சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்தவா, அமலாக்கத்துறை அனுப்பிய ஆவணங்கள் அடிப்படையில் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருந்த போதும் தற்போது நீதிமன்றமே இதில் தலையிட்டு விட்டதால் அவரது அதிகாரம் பறிக்கப்பட்டுள்ளது. அதனால் KN நேரு மீது நடவடிக்கை எடுப்பதை மு.க. ஸ்டாலினால் தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 20 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த உத்தரவை போட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரிக்க தொடங்கிவிட்டால் KN நேருவை தொடர்ந்து அடுத்தடுத்து மு.க. ஸ்டாலின், உதயநிதி அனைவரது ரகசியமும் வெளியில் வர தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு நேரு செய்துள்ள 2000 கோடிக்கு மேலான ஊழல் திமுக குடும்பம் வரை பறந்து விரிந்து கிடக்கிறது. அதனால்தான் KN நேரு மீது விசாரணை நடத்தவே கூடாது என்பதற்காகவே உச்சநீதிமன்றமே நிரந்தர DGPயை நியமிக்க உத்தரவிட்ட போதும் ஏதாவது காரணங்களை சொல்லி அதை தட்டி கழித்து வருகிறார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இப்போது இந்த விவகாரத்தில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ள நிலையில் நேற்று உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து KN நேரு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார்கள். குறிப்பாக தாங்கள் ஊழல் செய்ததாக கூறப்படுவது அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை. அதனால் அமலாக்கத்துறை கொடுத்த ஆவண அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு தடை போட வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இப்படி திமுகவினர் உச்சநீதிமன்றத்திற்கு போனதை அடுத்து அதிமுகவின் இன்பத்துறை MPயின் வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன், அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அரவிந்த்குமார் சர்மா ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் தங்கள் சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனுவில் அமைச்சர் KN நேரு ஊழல் செய்ததற்கான அனைத்து ஆவணங்களும் கிடைத்துவிட்ட நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தடுத்து வருகிறது. இந்த ஊழலை விசாரிக்க தொடங்கினால் இன்னும் பல அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் எல்லாம் வெளியாகும். அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை KN நேருவிடம் விசாரணை நடத்துவதற்கு தடை போடக்கூடாது என்று தெரிவித்துள்ளார்கள். அதோடு KN நேருவின் இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வரும்போது தங்களது தரப்பு கருத்தையும் நீதிமன்றம் கேட்க வேண்டும் என்றும் கேவியட் மனுவில் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த செய்தி. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரம். ஆளுநர் ரவி பதிலளிக்க நீதிமன்றம் போட்ட உத்தரவு. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமனம் செய்தது, பல்கலைக்கழகங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது ஆகியவற்றில் முறைகேடு செய்ததாக சொல்லி அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் மீது குற்றம் சாட்டப்பட்டு கடந்த 2025 அவரை சஸ்பெண்ட் செய்தார்கள். ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர் ரவி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த புகார் அடிப்படையில் தான் முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆனால் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான ஆளுநர் ரவி அவரது சஸ்பெண்டை ரத்து செய்துள்ளார் என்று நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. அதையடுத்து நீதிபதி இதுகுறித்து தமிழக ஆளுநர் ரவி மற்றும் முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் ஆகியோர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த விசாரணையை மறு தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அடுத்த செய்தி. புதிய கட்சியின் கொடியை அறிமுகம் செய்த சசிகலா. அதிமுக அமமுகவில் வெடித்த சலசலப்பு. ஜெயலலிதா காலத்தில் அவரது உயிர் தோழியாக நிழல் போல் இருந்தவர் சசிகலா. அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது ஜெயலலிதா உயிரிழந்து விட்டார். இதனால் அதையடுத்து சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அதையடுத்து சிறையிலிருந்து அவர் வெளியே வந்தபோது எல்லாமே தலைகீழாக மாறி இருந்தது. குறிப்பாக அவர் தனது காரில் அதிமுக கொடியை கூட ஏற்றக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். அதோடு அதிமுகவிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டார். இந்த நிலையில் அதிமுகவை ஒன்றிணைக்கப் போவதாக தொடர்ந்து கூறி வந்த சசிகலா தற்போது அது நடக்காத காரியம் என்பதை புரிந்து கொண்டு தான் புதிய கட்சி தொடங்கப் போவதாக கூறி வந்தார். குறிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று சசிகலா, OPS ஆகியோர் முயற்சி எடுத்து வந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ சசிகலா, OPS 2 பேருக்கும் கதவுகள் மூடப்பட்டு விட்டன என்று தெரிவித்தார். இதனால் கடந்த சில வாரங்களாக அம்மா அதிமுக என்கிற பெயரில் தான் கட்சி தொடங்கப் போவதாக கூறி வந்த சசிகலா நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதியில் புதிய கட்சியை தொடங்கியிருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அந்த கட்சியின் கொடியையும் அவர் அறிமுகம் செய்திருக்கிறார். அதையடுத்து சசிகலா வெளியிட்டுள்ள செய்தியில், அண்ணா, MGR, ஜெயலலிதா வழியில் என்னுடைய புதிய கட்சியை தொடங்கியுள்ளேன். 9 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க முயற்சி எடுத்தேன். ஆனால் அது நடக்காது என்பது தெரிந்துவிட்டது.
அதனால் தான் புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளேன் என்று தெரிவித்திருக்கிறார். அவர் அறிமுகம் செய்துள்ள கொடியில் கருப்பு, சிவப்பு, வெள்ளை நிறம் இடம்பெற்றதோடு அதன் நடுவில் அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முக்குளத்தோரின் வாக்குகளை குறிவைத்துதான் டிடிவி தினகரன் கொண்டு வரப்பட்டார். ஆனால் இப்போது சசிகலாவும் முக்குளத்தோரின் வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இந்த புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து அவர் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. அதனால்தான் முக்குளத்தோர் அதிகம் வாழும் ராமநாதபுரத்தில் தனது புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் சசிகலா. அந்த வகையில் இத்தனை காலமும் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம், மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் என்று கூறி வந்த சசிகலா இப்போது எடப்பாடியை வெற்றி பெறவிடக் கூடாது என்பதற்காக இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறார். இதன் காரணமாக அவர் எந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த திமுக வெற்றி பெறுவதற்காகவே இப்போது கட்சி தொடங்கி இருப்பதாக தெரிகிறது. அந்த அளவுக்கு தன்னை சிறைக்கு செல்ல வைத்த திமுகவை பழிவாங்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு தற்போது எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் சசிகலா. அடுத்த செய்தி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கைது எதிரொலி. ராகுல் காந்தி வெளியிட்ட அறிக்கை. டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் பல உலக நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் சட்டையை கழற்றி கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதோடு தற்போது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானு என்பவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். காங்கிரஸ் கட்சியின் இந்த செயலை பிரதமர் மோடி வன்மையாக கண்டித்திருந்தார். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் போராட்டம் என்பது எங்களது வரலாற்று உரிமை, ஒவ்வொரு இந்தியரும் போராடுவது ஜனநாயக உரிமையாகும். ஆனால் பாஜக அரசுக்கு எதிராக அச்சமின்றி குரல் எழுப்பிய இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளை கைது செய்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய நாட்டின் நலம் சமரசம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள், நெசவாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய நாட்டின் தரவுகளை அமெரிக்காவிடம் கொடுத்துள்ளார் மோடி. இதைதான் காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது. அதனால்தான் அன்றைய தினம் அந்த மேடையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மத்திய அரசின் தவறை சுட்டிக்காட்டவே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினோம். அதோடு ட்ரம்ப் விதித்த வரி விதிப்புகளை அமெரிக்க உச்சநீதிமன்றமே ரத்து செய்துவிட்டது. உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளும் அந்நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்து வருகிறது. ஆனால் இந்தியா மட்டும் இதில் மௌனம் காக்கிறது. அந்த அளவுக்கு அமெரிக்காவிடம் பிரதமர் மோடி சரண்டர் ஆகிவிட்டார். அதனால் தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று ராகுல் காந்தி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விஜயுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திமுகவுக்கு அந்திச்சு கொடுத்த கிரீஷ் சோடங்கர். திமுகவிடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வந்த காங்கிரஸ் கட்சி தற்போது அதிலிருந்து விடுபட்டு ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதி என்ற வீதம் 39 தொகுதிகளை தருமாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் கனிமொழி இடத்தில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று கூறியவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த 25 தொகுதி கூட இந்த முறை கிடைக்காது, இந்த முறை 21 தொகுதி மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கிறார். இதற்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்த போது புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்துவிட்டதால் தொகுதி குறைந்துவிட்டது என்று காரணம் சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், கடைசி நேரத்தில் தொகுதிகளை ஒதுக்கினால் வேட்பாளரை தேர்வு செய்து தேர்தல் பணிகளை செய்வதில் தாமதம் ஏற்படும் என்பதனால்தான் எங்களுக்கான தொகுதிகளை ஒதுக்குமாறு தொடர்ந்து திமுகவிடம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் அவர்களோ என்ன காரணமும் தெரியவில்லை, வேண்டுமென்றே எடுத்தடித்துக் கொண்டு வருகிறார்கள். அதோடு விஜயுடனும் நாங்கள் தொடர்பில் தான் இருந்து வருகிறோம். 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு வரவேற்பு உள்ளது. இது கண்டிப்பாக தமிழக தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதோடு தாவேக வெளிப்படையாக காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு கொடுத்துள்ளது. எங்களுடன் கூட்டணி வைக்க அவர்கள் தயாராகவே உள்ளார்கள். அந்த வகையில் விஜயுடன் நாங்கள் பேசுவதை மறுக்கவில்லை. அரசியலில் எப்படிப்பட்ட மாற்றம் வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரும் இங்கே யாருக்கும் எதிரி இல்லை என்று ஒரு கருத்து வெளியிட்டு அவசியப்பட்டால் திமுக கூட்டணியை விட்டு கூட நாங்கள் வெளியேறி விடுவோம் என்பது போன்று சொல்லி அறிவாலயத்துக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்.